வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஆக்சுவலாக இப்போதாங்க எந்திரிச்சோடனே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரோன்ட்டு இருக்காரு. ஸோ ப்ரோட்ட கேட்டேன், ஆக்சுவலாக மிட் நைட்டு ஒரு 1:30 மணி போல் அது லோ ஆகுமான்னு கேட்டேன். ஆக்சுவலாக அது சீசனில் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் லொக்கேஷன் ஆட் பண்ணியிருக்கேன், எங்கள் ப்ரீவியஸ் ஒரு வீடியோவில் லொக்கேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு வரதுனா பாருங்கள். கரெக்டாக அந்த சீசன் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு தான் முடியலை, உங்களுக்காச்சும் கரெக்டாக முடியட்டும்னு பார்க்குறேன். பக்கத்துலேயே இன்னொரு எக்ஸைட்டிக்கான விஷயம் இருக்குது, அங்கே பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கேன். சரி வாங்க போகலாம். தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் நேம்? பிரசாந்த். தேங்க்ஸ் ப்ரோ. இவர் தான் ஹெல்ப் பண்ணார், இந்த நைட் ப்ரோ ஹெல்ப் பண்ணார். ஸோ அதுக்கு தான் பார்த்து போயிட்டுருக்கலாம் சொல்லிட்டு. சரி ஓகேங்க, வாங்க போகலாம். சரி ஓகே, எனிவே ப்ரோ தேங்க்ஸ். அப்படியே நம்ம கிளம்புவோம். வழி அனுப்பி வைக்கிறாரு நம்மளுக்கு. ஓகே ப்ரோ தேங்க்ஸ். நம்மளுக்கு வீட்டில் போய் டீ எல்லாம் போட்டு கொடுத்தாருங்க. அதான் டீ சாப்பிட்டேன். டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ஓகே ஓகே சரி ஓகே ப்ரோ பார்க்கலாம். ரோடே அனாதையாக கிடக்கு. கடை வேறு பூட்டியிருக்கு. ஜூஸ் எதாவது சாப்பிட்லான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் போயிட்டுருக்கேன், யாருமே வரல. அப்படியே வர வழியில் புரோட்டாவும் முட்டை கொத்தும் சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே அந்த முட்டை கொத்துன்றாங்க பரோட்டா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான், கிளம்ப வேண்டியதான். இந்தியா அவுட்லைன் மேப் விலாகில் இன்றைக்கி டே 18. என்னடா சொக்காலாம் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒருத்தர் வாக் பண்ணிக்கிட்டு வரும்போது, இந்த வெயில் காலத்தில் நீ பனியன்லாம் போட்டால் நல்லா இருக்காதுப்பா, சொக்கா போட்டுக்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரின்ட்டு அவர் கொடுத்தாரு, ஒரு சொக்கா கொடுத்தாரு. ஸோ அதான் இப்போது என்னென்னா என்ன விஷயம்னா, பக்கத்தில் ஒரு அருவிக்கு தான் போயிட்டுருக்கோம். நியூஸில் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கிளம்பும்போது, இந்தியா அவுட்லைன் கிளம்பும்போது பகல்காம்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தான். ஸோ அந்த பிரச்சனை இப்போ கொஞ்சம் ஹெவியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய மிசைல் அட்டாக்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த டயத்தில் நிறைய பேர் இப்போது நிறைய பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, வார் வேணுமா இல்லை வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நான் சொல்லிக்கிறது, என் சேனல் வழியாக சொல்லிக்கிறது என்னென்னா, ஹேஷ்டேக் போட்டு நோ வார் அப்படின்றத ட்ரெண்ட் பண்ணுங்கள். என்னப்பா உன் வீடியோஸில் என்ன ஒரு சேனலில் வீடியோஸில் எல்லாம் ஒரு 200-300 வியூஸ் தான் போயிட்டுருக்கு, நீ பெரிய யூடியூபர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். பட் ஒரு யூடியூபராக நான் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா சின்ன யூடியூபராக இப்போ நான் இருக்கிற இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கலாம். ஒரு 200 பேர் பார்த்தா கூட அந்த 200 பேர் நோ வார் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு நோ வார் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணால் போதும். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ரீச் ஆகி அது நிறைய பேர் பெரிய யூடியூபரும் இது பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சேம் இதில் நானும் பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதுதான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க போயிட்டே இருக்கலாம். என்ன நம்ம போகும்போது அந்த பிரச்சனை சுமூகமாக முடியணும். ஸோ என்னென்னா நம்ம அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த அவுட்லைன் இந்தியா அவுட்லைன் தானே போயிட்டுருக்கோம். இந்த பாகிஸ்தான் பக்கத்தில் நம்ம போக மாட்டோம், எப்படியும் நம்மளை விட மாட்டாங்க காஷ்மீர் பக்கம்லாம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த சுமூகமாக முடியணுன்றதை சொல்லிக்கிறேன். ஒருத்தர் ஆக்சுவலாக இங்கே வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தாரு. இங்கே பாருங்கள் வியூவை, சூப்பரு. இதாங்க கடலுண்டி பீச்சுன்றது இதாங்க. அது பேக் சைடு 2 பாலம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்கள். நடுவில் மரம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இதுதான் சூப்பராக இருக்குது. கீழே அந்த சைடில் இருந்து போய் பார்க்கலான்னு நினைக்கிறேங்க. கீழே இந்த சைடில் போயிட்டு அந்த பீச் வியூ பார்க்கலான்னு நினைக்கிறேன்.
செம்மையாக இருக்குது. வாங்க அது அப்படியே நம்ம கீழே போயிட்டு இந்த வழியாக போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வந்தாச்சுங்க ஒரு வழியாக. சூப்பராக இருக்குது. வருங்க நிறைய பேர் அங்கே குளிக்கிறாங்க. இந்த கல்லு மேலே நிறைய பேர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அருவின்றது அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேப்பில் அந்த பக்கம் தான் காட்டுது. நாளைக்கு போய் அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இதோட அந்த பீச் வியூவோட நிப்பாட்டிப்போம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் நல்லா போய்ட்டுருக்கு. நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் முன்னாடி கல் மேலே ஏறி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்க, வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.